உங்களுக்கு மீன் மாட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி நல்லா வெயிட்டு போட்டு உட்கார வைங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான மீன் மாட்டிடுச்சு. இதுக்கு இதில் பயங்கரமான ஒரு டிப்ஸுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிப்ஸு பயங்கரமாக வந்து இது யூஸ் பண்ணி ஆய்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பயங்கரமான ஈஸியான மெத்தடில் வந்து மீன் பிடிக்க நான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம், எப்படி கட்டுறோம், எப்படி பிடிக்க போகிறோம் சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்களா வந்து இந்த லைன் பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இருக்கும். 32 இது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுங்க, நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க, கிட்ட வந்து ஜூம் பண்ணி காட்டுங்க. 31 கிலோ இது பிராண்டடு பார்த்துக்கோங்க. ஃபிஷிங் லைன் இது பார்த்தீங்கன்னா 31 கிலோ கெப்பாசிட்டி உள்ள இந்த நரம்பு. இதுக்கு லைன் பார்த்தீங்களா, அந்த நரம்புக்கு வந்து 31 கிலோ வந்து கெப்பாசிட்டி. அவ்வளோவுக்கு பார்த்தவங்க மீன் பிடிக்கலாம் நீங்கள். ஓகே, நீங்கள் பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்களா ஆன்லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிராண்டட் பார்த்தீங்களா ஆன்லைன் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கு பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக ஒரு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கு இது. இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ கிட்டத்தட்ட நம்ம உஷாராக எடுத்துக்கலாம் 10 கிலோ வரைக்கும் நம்ம இந்த தூண்டில் வந்து எடுக்கலாம். பாருங்கள், எல்லோரும் ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர், இது 2 இதாக இருக்குது. நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது உள்ளே விட்டுங்களா ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்து பிடிச்சிக்கும். இது பார்த்தீங்களா வந்து பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், வளைச்சே காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், நல்லா வளைச்சே காட்டுறோம் பாருங்கள், நல்லா இதாக இருக்குது. ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி மீன் பிடிக்க மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கை வலிக்காது. ரொம்ப இதாக இருக்குது. 5 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி. இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 380 ரூபா ரேட் வந்துச்சு. இப்போ நாங்கள் முள் எப்படி ஒரு நல்ல ஒரு ஈஸியான மெத்தடில் மீன் பிடிக்கிறதும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். முள் கட்டுறது நீங்கள் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளே போட்டுருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கிடையாது. நம்ம மிஷின் வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிஷின் இல்லாமல் வந்து இது எப்படி சொல்லி முள் கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இந்த சென்டர் இருக்கிறது பார்த்தீங்களா, இதில் ஒரு 2 ரவுண்ட் அடிங்க. 2 அடிச்சு நல்லா கட்டிக்கோங்க. பண்ணிட்டு இதை லைட்டாக அறுத்துருங்க. ஏன் நம்ம இங்கே கட்டுறோம்னா, இது நம்ம கையில் பிடிக்கும் போது இங்கே ஷேக் ஆகக்கூடாது. நம்ம கையில் பிடிக்காத விட்டு இந்த கேப் விட்டுங்களா நம்ம கீழே வந்து போகாது. இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, தூரம் வந்து கொஞ்சம் கம்மி பாருங்கள். நான் இங்கே கட்டினுக்கிறோம். இங்கிருந்து திரும்ப ஆப்போசிட்டில் இங்கிருந்து பாருங்கள், நான் இந்த லாஸ்ட்டில் கட்டிங்கிற நரம்பு இங்கே பிடிச்சிக்கோங்க கரெக்டாக. இங்கே பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த நரம்பு இங்கே எடுத்துகிட்டு வாங்க. ஒன்றாச்சுங்களா, ஒன்றுலேருந்து இன்னொரு பாதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி நம்ம நரம்பு போடக்கூடாது. அந்த ஸ்டிக்குடைய லென்த்து எவ்வளோ இருக்கோ ஆப்போசிட்டில் அதே மாதிரி அந்த லென்த் இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிட்டேன். இந்த ஸ்டிக்குடைய லென்த்து லாஸ்ட் எவ்வளோ இருக்குதோ மறுபடியும் ஆப்போசிட்டில் அந்த லென்த்து தான் வரணும். அதோட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம முள் கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். காட்டணும், கீழே உட்காந்து கூட காட்டுங்க. ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்களா, இந்த முள் வந்து பார்த்தீங்களா இதில் இருக்கிற முள்ளுக்கும் இதில் இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள், இது ரொம்ப சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த முள் வந்து பார்த்தீங்களா ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 mm பக்கம் சம்திங் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோ மீன் மாட்டினாலுமே 20 கிலோ கிடையாது, சாரி 10 கிலோ வரையும் மீன் பிடிச்சிங்களா வந்து நம்ம வளையாத முள். இதிலெல்லாம் நம்ம பிடிச்சிங்களா வளைஞ்சிரும். இதை நம்ம சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி பெரிய மீன் மட்டும் தான் பிடிக்கிறதுக்கு நம்ம ஆப்ஷனாக இது பண்ணுறோம். பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இந்த முள்ளை ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் கிட்டத்தட்ட வரும் ரேட்டு. இதுவும் ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ முள் கட்டுறது எப்படின்னு காட்ட போகிறோம். முள் இப்படி வச்சுக்கோங்க ஆப்போசிட்டில். இது இங்கே ஒரு மடிச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு என்ன பண்ணணும், இப்போ ரவுண்ட் அடிங்க. 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் விட்டுக்கோங்க. கேப்பில் விட்டு நீங்கள் இழுத்தீங்களா பாருங்கள், ஃபுல் டைட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இதனால் அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஈயம் போடுறோம். இது உங்களுக்கு மெயினாக சொல்லி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுருணும். இந்த ஈயத்துக்கும் இவ்வளவு கேப்பு தான் வரணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லிக் கொடுக்குறோம். இது எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முள் ஆப்போசிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணணும்னா இது இந்த மெயினாக நம்ம இதுதான் நம்மளுக்கு மெயின். இது லென்த்தாக நல்லா பெருசாக்கிறதே போடுங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பெருசாக்கிறது மேலே இருக்கணும், சின்னதாக வந்து கீழே இருக்கிறது கீழே வந்துடணும். நீங்கள் முள் ஆப்போசிட்டில் இப்படி பிடிங்க, இந்த மாதிரி பிடிக்கணும் இப்படி. அப்போ தான் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேராக நிற்கும். இப்போ பார்த்தீங்களா நம்ம முள் இந்த தெக்கை கட்ட போகிறோம். நல்லா ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா டைட்டாக போடுங்க, இல்லைனா அது வந்துகிட்டே இருக்கும், அப்போ கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும், லூஸ் ஆகக்கூடாது. நல்லா கட்டிட்டு நீங்கள் ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் இந்த பெண்டு நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே ஒரு டேப் அடிச்சிருங்க. ஏன்னா இது நம்ம அடிக்கிறோன்னா உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம். டேப் அடிச்சுட்டு நம்ம முள்ளெல்லாம் கட்டியாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் விட்டு செக் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அது பெண்டு வந்து பெண்டாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வரல. அப்போ என்னென்னா ஆழம் அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்களா இந்த கருப்பான டேப்பர்ஸுங்கிறங்கள இது வரைக்கும் நம்ம ஆழம் உள்ளே போய் இறங்கணும். பெண்டு இந்த ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக நிற்குதுங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து பூமி ஒன்றும் டச் ஆகலன்ற அர்த்தம். இது வந்து பார்த்தீங்களா கிட்டத்தட்ட உள்ளே நம்மளுக்கு அந்த இது வரைக்கும் உள்ளே போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் மறுபடியும் பெண்டு போடணும். இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் போட்டு செக் பண்ணுறோம். பாருங்கள் கரெக்டாக போயிடுச்சிங்களா? ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது நம்மளுக்கு. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கீழே தரையில் வந்து உட்காந்துட்ருக்கு. நம்ம இந்த தூண்டில் வந்து பார்த்தீங்களா அந்த பெண்டு வந்து தரையில் உட்காந்துங்கிறது இல்லை மேலேயே டிஸ்டன்ஸ் இருக்க எப்படி செக் பண்ணுறதுனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு பாருங்கள், கொஞ்சம் இழுத்து பாருங்கள். இது கொஞ்சம் ஆழம் வைங்க.
இது கொஞ்சம் ஆழம் வச்சு பாருங்கள். இந்த பெண்டு மேலே இருக்கிறது வந்து மயிலை ரெக்கை வந்து படுத்துட்ருக்கோம். நீங்கள் இப்படி வச்சாலும் மீன் அடிக்கலாம். சில மீன் வந்து இப்படி இருந்தாலும் மீன் கடிக்கும். நம்ம எப்படி ஆழம் கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு ஆழம் கம்மி பாருங்கள். கம்மி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே போயிடும். நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்குதுங்களா. மறுபடியும் இன்னும் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு மறுபடியும் உள்ளே கரெக்டாக அந்த தேப்பர்சனுக்கு நம்ம ஈயம் போட்டணும். அது வெயிட் போடணும். அப்போ தான் நல்லா பெரிய மீன் நல்லா கிடைக்கும். பாருங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள். நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சொன்ன மாதிரியே பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒரு நான் டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு மீன் மாட்டிடுச்சு. நீங்கள் பாருங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி நல்லா வெயிட் போட்டு உட்கார வைங்க. நீங்கள் பாருங்கள் சூப்பரான மீன் மாட்டிடுச்சு. இதுக்கு இதில் பயங்கரமான ஒரு டிப்ஸுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிப்ஸு. பயங்கரமாக வந்து இது யூஸ் பண்ணி நீங்கள் மீன் பிடிக்கலாம். பிடிக்க தெரியாதவங்க கூட பிடிக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்ல மாதிரி அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா பிடிக்கலாம் மீன். இதுதான் நம்ம மெத்தேடு. இப்போ பார்த்தீங்களா வந்து நம்ம